அருமையான அவரோட அந்த வாதத்தை நான் ஏற்கிறேன். இருக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த பிரச்சனையோட ஆணி வேறு எதுல இருந்து ஆரம்பிச்சதுங்கிறதையும் பொதுமக்களுக்கு காமிக்கணும். இப்ப எங்களை போன்ற இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டமா இருக்கட்டும், தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும், தென்காசியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், விருதுநகரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், ராமநாதபுரமா இருக்கட்டும், அங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அங்க உள்ள அந்த கள நிலவரம் தெரியும். இப்ப இந்த அமீர் அவர்களோட கதாபாத்திரமோ அல்லது லால் அவர்களோட கதாபாத்திரமோ இன்னும் நீங்க இந்த திரையில காமிக்காத சுபாஷ் பண்ணையார் அவங்களோட கதாபாத்திரத்தோட ஒரிஜினல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பொதுவா நீங்க சினிமாவில் பார்க்கக்கூடிய இந்த படத்தை நம்மளே எனக்கே அந்த ஊர் நிலவரம் தெரியாம நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னா அமீர் அவர்களோட கதாபாத்திரத்தை பாராட்டிடுவோம், லால் அவர்களோட கதாபாத்திரத்தை பாராட்டிடுவோம். ஏன் அப்படின்னா இதுல சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை இவர் சொல்லாமலே இருக்கிறார். லால் அவர்களை காவல்துறை என்கவுண்டர் பண்ணுறாங்க. எப்ப பண்றாங்க? அமீர் அவர்களை லால் அவர்களோட குரூப் வெட்டி படுகொலை செய்யறாங்க. அதனால என்கவுண்டர் பண்றத மாதிரி காமிக்காங்க. ஆனா நிஜ நிலவரம் அது கிடையாது. ரெண்டு காலகட்டமே வேற.